guys, welcome back to our channel DK Tamil Gaming. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட் அண்ட் சீக் ஆன்லைன் அப்படிங்கிற கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபன்னாக இருக்கும், வாங்க பார்ப்போமா? ஓகே, நம்ம வந்துட்டு இதில் எப்படி அப்படின்னா நம்ம ஒரு திங்ஸாகவும் மாறிடுவோம். நம்ம ப்ராப்ஸாக இருக்கும்போது அந்த ஹண்டர்ஸ் நமக்கு நம்மளை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்படி இருந்தால் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு செகண்ட்ஸ் கீழே ஒரு மவுத் க்ளோஸாக இருக்க மாதிரி ஒரு இது சைன் மாதிரி இருக்குல்ல, அது மூவ் ஆகுதுல்ல, அது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அந்த செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் இருக்கிற இடத்துல மியூசிக் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெட்டுக்கு மேலே ஒரு இமோஜிஸ் தெரியும். இதை வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இந்த மியூசிக் வருதுல்ல, இது மாதிரி இதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க ஹண்டர்ஸ். இந்த மாதிரி எல்லா ப்ராப்ஸையும் மேலே இருக்க டைமிங் முடியறதுக்குள்ளே ஹண்டர்ஸ் சுட்டு தள்ளிடணும். இதுதான் கேம் பிளே. இப்போதைக்கு நம்ம கேம் பிளேயில் ஒருத்தவங்க தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரி விடுங்க. ஓகே, அவங்க ஹண்டர், நாம் ப்ராப்ஸ். அடுத்த ரவுண்டில் நாம் ஹண்டராக இருப்போம். அது மாதிரி மாற்றி மாற்றி ஹண்டர் ப்ராப்ஸ் அது மாதிரி மாற்றி மாற்றி இது பண்ணுவோம். நாம் இருக்கும்போது நாம் அந்த ப்ராப்ஸ் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி சுட்டு நம்ம வின் பண்ணணும். ஓகேங்களா? இது ரெண்டையுமே ஒளிஞ்சிருக்கிறதையும் ஹைடராக இருக்கிறதையும் நல்லா பண்ணியிருக்கணும். ஹண்டராக இருக்கும் போதும் நல்லா பண்ணியிருந்தோம்னா நமக்கு பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரிவார்ட் கொடுப்பாங்க. அதனால் ஒரு பெருசாலாம் இருக்காது, கிஃப்ட் மாதிரிலாம் கிடைக்காது, ஜஸ்ட் நல்ல பேர் அவ்வளோதான். ஓகே, நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க கேமில் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா எத்தனை பேர் ஹண்டர்? ஓகே, ஹண்டர் வந்திருக்காங்க. சைடில் இந்த கப் மாதிரி ஒரு இமோஜி இருக்குல்ல, அது நம்ம இந்த இது இன்னொன்று திங்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்து இப்போ இந்த கம்ப்யூட்டர் நேராக அந்த சர்க்கிளில் நடுவில் இருக்குல்ல, அதை கொண்டு அந்த கப் இமோஜி தொட்டோன்னா அந்த கம்ப்யூட்டராக நம்ம மாறிடுவோம். இது வேறு இதுக்கும் மோர்ஃப் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. கீழே இருக்க அந்த பன்னி மாதிரி இமேஜ் இருக்குல்ல, பிக் மாதிரி, அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை ஹண்டர்ஸ் பிடிச்சிட்டாங்க இல்லை பிடிக்க போகிறாங்க அந்த மாதிரினா அவங்க வந்தோடனே அவங்கக்கிட்ட அந்த சர்க்கிள் கொண்டு போய் அந்த பிக்கை தொட்டோன்னா அவங்க ஏதாவது ஒரு அனிமலாக மாறிடுவாங்க. அவங்களால மூவ் பண்ண முடியாது. அந்த டைம் யூஸ் பண்ணி நம்மளால் ஃபாஸ்ட் அந்த டைமில் அவங்க அனிமலாக இருந்து மாறுற வரைக்கும் நமக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுற பவர் கொடுப்பாங்க. அவங்க ஒன்ஸ் மாறிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் செகண்ட் தான் இருப்பாங்க. மாறின உடனே நமக்கு பவர் போயிடும். அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரம் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்துட்டாங்க வேறு. ஓகே, இந்த மாதிரி தான். அதுக்கு அடுத்து கீழே இருக்க ஆரோ நம்ம ஜம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அது எதுக்குன்னு தெரியல. இங்கே இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டாங்க. சவுண்டு வந்தோடனே அந்த பிளேயர் ஓடியாச்சு. நம்ம லக்கு கைஸ். ஓகே, இது ப்ராப்ஸ் 2 பேர், ஹண்டர்ஸ் 2 பேர் கரெக்டாக இருக்குது. இதே ஹண்டர்ஸ் ஒருத்தவங்க அதிகமாக நினச்சிக்கோங்க, அட்வான்டேஜ் ஆகிடும். ப்ராப்ஸ் அதிகமாக இருந்தாலும் நமக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கும். அட்வான்டேஜ் சொல்ல முடியாது, ஹண்டர்ஸ்க்கு கொஞ்சம் பவர்ஸ் நிறையா இருக்கு. யாரும் போனாங்க கைஸ், நான் பார்த்தேன், ஆனால் ஹண்டர்ஸ் பார்க்கல. நல்ல வேலை. இன்னும் நிறைய பேர்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சைடில் போட்டிருக்காங்க. நமக்கு மேலே சவுண்டு வந்துடுச்சு. சரி, வரல சாரி அது வேறு எங்கோ. ஐயோ, முடிச்சு விட்டாங்க போல இருக்கே. நம்ம மேலே சவுண்ட் எல்லோரும் வேறு ஒரு ப்ராப்ஸ் மேலே ஃபோக்கஸ்டாக சுடுற இது பண்ணனால நம்மளை யாரும் கண்டுக்கல. நம்ம வின் பண்ணிட்டோம். ப்ராப்ஸ் எப்போடே வின் ஆனதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம். அடுத்து நாம் தான் ஹண்டர். இந்த டைம் மேலே காமிக்கிற செகண்ட்ஸ் வரைக்கும் அவங்க ப்ராப்ஸ் அவங்களுக்கு கொடுத்த பொசிஷன்லேயும் இருக்கலாம், வேறு ப்ராப்ஸாகவும் சேஞ்ச். அங்கே பாருங்க, ஐயோ நம்மளை அனிமல்ஸாக மாற்றிட்டாங்க. அப்புறம் அதே தான், ஆனால் நம்ம ப்ராப்ஸாக இருக்கும்போது நமக்கு அனிமல் பவர் இருந்ததில்ல, அதுவே நம்ம ஹண்டராக இருக்கும்போது அந்த பாம் சிம்பிள் காமிக்கல, அது போட்டோன்னா ஒரே அடியில் காலி ஆகிடுவாங்க. ஓகேங்களா? சவுண்ட் நல்லா ஏற்றி வச்சுப்போம், அப்போ தான் மியூசிக் வரும்போதெல்லாம் கேட்கும். அப்போ தான் கிட்ட போகணும் ஈஸியாக. இங்கே பாருங்க, மறுபடியுமா அதே கம்ப்யூட்டர் தான் முன்னாடி நம்மளை ஆடா மாற்றிருந்துச்சு, மறுபடியும் ஆடா மாற்றிருக்கு. எங்கே போச்சு? இப்படியாக தான் போணுச்சு இந்த கம்ப்யூட்டரு. இந்த கம்ப்யூட்டரை மட்டும் விடக்கூடாது கைஸ், 2 தடவை நம்மளை அனிமலாக மாற்றிட்டு. லெஃப்ட் த கேம். வெளில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே. அப்புறம் நம்ம வந்துட்டு சும்மா சுட்டு பார்க்குறது கூட நம்ம என்ன பண்ணலாம் வந்து லைக் அங்கே ஏதோ பேர் தெரிஞ்சுது எனக்கு, அவ்வளோதான் மாட்டேன். என்ன கைஸ் நம்ம நூபை மோசமாக விளையாடிட்டுருக்கோம். சரி என்னமோ விடுங்க. ஓகே கைஸ், இதில் வந்து என்னமோ சொல்ல வந்தேனே, நம்ம சும்மா சொல்கிறதுக்கு வந்து என்னென்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு திங்ஸ் வந்து அன்யூஷுவலாக தெரிஞ்சுது. லைக் இப்போ வந்து ஃபுல்லாக பாக்ஸ் இருக்குது, அங்கே வந்து ஒரு கப்பு ஜூஸ் கப் இருந்ததுன்னா அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அப்போ வந்துட்டு பிளேயர்ஸும் வந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சதையும் நம்ம சுடலாம். டிஃப்ரெண்ட்டாக தெரியலைனாலுமே சும்மா சுட்டு பார்க்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு லக் இருந்ததுன்னா நம்ம சுடுறதும் வந்து அங்கே பாருங்க ஒரு இமோஜி தெரியுது. இன்கேஸ் நமக்கு லக் இருந்ததுன்னா நம்ம சுடுறதும் வந்துட்டு அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் கேம் கரெக்டாக அவன் வந்த உடனே லெஃப்ட் ஆகியாச்சு. அங்கே பாருங்க. என்ன கைஸ், கக்கூஸ்லாம் இங்கே வந்து சாப்பிட்ற ஏரியாவில் இருக்குது. இதை பார்த்தோட யார் சாப்பிடுவாங்க இதுக்கு மேலே? ஐய கக்கூஸ் மண்டேனா மாதிரி எங்கே உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். சாப்பிட்ற ஏரியாவில் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் நாங்கள் வந்துட்டு சேர் பத்தலன்னு அந்த கக்கூஸ் மேலே உட்காந்து சாப்பிட்றது நியாயமே இல்லையே அது. அப்புறம் இங்கே மெசேஜ் கூட பண்ணிக்கலாம். சைடில் ஒரு 3 டாட்ஸ் இருக்குல்ல, லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட்ஸ் இருக்குல்ல, அங்கேட்ட இமோஜிக்கு பக்கத்தில் இமோஜி வச்சு நம்மள்ட்ட எவ்வளோ இமோஜி அன்லாக் ஆகிருக்கோ அத்தனை இமோஜிஸ் யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். அண்ட் தென் மெசேஜும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ப்ராப்ஸாக இருக்கும்போது மெசேஜோ இல்லை இமோஜியோ கொடுத்தீங்க அப்படின்னா அது நம்ம ப்ராப்ஸாக இருக்கும்போது கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? நான் நிறையா பாயிண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸும் சரி ப்ராப்ஸும் சரி ஈக்குவலாக இருக்காங்க. அதனால் ஒரு இதுவும் பிரச்சனையும் இல்லை யாருக்கும். ஓகே, நம்மளை யாரும் கண்டுபிடிக்கல, அது வரைக்கும் நல்லது நமக்கு. ரீஸ்பான்லாம் இருக்காங்க கைஸ். ஹாய்டா, அப்போ தான் தமிழ் தான் நினைக்கிறேன். ஹாய்டான்னு மெசேஜ் போட்டிருக்காங்க, சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாய் அக்காவா? அப்போ எல்லாம் கன்ஃபார்மாக தமிழ் தான் கைஸ். ஆமாம், பின்ன தமிழ் தான் ஜாயின் பண்ணுவாங்க. பின்ன டிகே தமிழ் கேமிங்னா இப்போ நேம் வச்சுருந்தேன் இதுக்கு. இந்த கேம் ப்ளே வீடியோ இது நானே க்ரியேட் பண்ணது, இந்த ஐடி ப்ளே பண்ணுறதுக்கு. அதில் டிகே தமிழ் கேமிங் ஒய்டின்னு போட்டு நம்ம சேனல் பேரே போட்டு நான் க்ரியேட் பண்ணேன். அதனால் தமிழில் இருக்கவங்க தான் வந்திருக்காங்க முக்கால்வாசி. இல்லை நீங்கள் இல்லை என்னென்னமோ அவங்க பட்டுக்கு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்காங்க. அவங்க ப்ராப்ஸாக ஹண்டரான்னு கூட தெரியல. ஓஹோ கைஸ், வெயிட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இந்த ரெக்கார்டிங் ஆப் இப்போ தான் பார்த்தேன். நான் வந்து வீடியோ இருக்குல்ல, வீடியோவில் வந்து எனக்கு 8 minutes 18 seconds காமிக்குது. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறதுல 6 minutes, 2 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். அது எப்படி எனக்கு புரியலை. இந்த ஆப் சரியில்லையா இல்லை இந்த வீடியோ எடுக்கிறது சரியில்லையா? வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் இல்லை ஓரளவு ஸ்லோவாகவே கொண்டு போகிறேன் இதை. ஓகே இருங்க, கரெக்டாக 8:18 வரட்டும். நான் பேசிகிட்டே இருக்கேன், 8:18 வரட்டும். வந்தோடனே ஆன் பண்ணுறேன். ஆக்சுவலி அதில் வந்துட்டு நான் பார்த்துட்டு இருந்த வீடியோ 1.0x 1.0 into minutes போட்டிருக்கேன் இல்லை, அது டிஃபால்ட்டாகவே அதுதான் ஆகும். அதுதான் நார்மலான ஸ்பீடே அந்த கேம் பிளேயோடது. இது அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப் தான் ரொம்ப இது பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதை விட கம்மியாக இருக்குது. அதை விட கம்மியானா 0.75 அதுதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதை விடையும் கம்மியானா 0.5, அது விடையும் கம்மியானா 0.25. நம்ம 0.75 1.0 தான் நார்மல் ஸ்பீட். அதில் போயிட்டு இருந்த போதே இது ரொம்ப ஸ்லோவாக ரெக்கார்ட் ஆகுதுல்ல. இப்போது அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது ஸ்மால்னா 0.75. அதுதான் நான் இப்போ இது வந்துட்டு நான் பேசி முடிச்சு 8:18 வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பீட்லேயே இதை ஆன் பண்ணுற பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அதுவுமே வந்துட்டு ஸ்லோவாக ரெக்கார்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்பு கன்ஃபார்ம் சொல்கிறேன், ரேட்டிங் போயிட்டு கேவலம் கொடுத்து விட்டு வந்துடுவேன் நான். உண்மையை சொல்லி மக்களை வந்துட்டு
இதெல்லாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க, இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு ஏதாவது பயமுறுத்தி விட்டுரும். அப்போ தான் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆப்பே சரியில்லை கைஸ். என் ஃபோனில் ஃபால்ட்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் 2 ஃபோன் வச்சுருக்கேன். 2 ஃபோன்லேயுமே வந்துட்டு ஏற்கனவே நான் வந்துட்டு இப்போ நான் வந்து வேறு ஃபோனில் நான் மறுபடியும் அதே நான் என்ன சொன்னேன்ல, வேறு ஃபோனில் எப்பயுமே வீடியோ பார்க்குற ஃபோனில் ஏற்றி இப்போ இதை நான் பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற ஃபோனில் தான் இப்போ வீடியோ ஓடிட்டு இருந்தது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்படி இதாக இருக்குன்னு 2 ஃபோனில் ஏற்றும் போதும் இதே மாதிரி இருந்ததுன்னா அது வேஸ்ட்டு தானே அந்த ஆப்பு. மறுபடியும் என்னை மாதிரிலாம் டெலிட் பண்ணி ஏற்றிலாம் விளையாடிட்டு இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பொறுமையெல்லாம் இருக்காது மற்றவங்களுக்குலாம். அதனால் மொத்தமாகவே அவங்க இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னு வந்தாங்கனாலே வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓரளவு செகண்ட்ஸ் வந்துருச்சு, வெயிட் பண்ணுங்கள், கரெக்ட் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணுவோம். ஓகே ஆன் பண்ணிட்டேன். 0.7 இதில் போயிட்டுருக்கு. ஓகே, அதுதான் கரெக்டான ஸ்பீடாக இருக்குது இப்போதைக்கு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ நார்மல் ஸ்பீட் போகிறேன். ஏன்னா இது ஒரு 2-3 செகண்ட்ஸ் அதிகமாகிடுது. இந்த ரெக்கார்டிங் 2-3 செகண்ட்ஸ் அதிகமாகுது. ஸோ நான் 1.0x போயிட்டேன். ஓகே, இப்போ ஃபாஸ்ட்டாக போதான்னு பார்ப்போம். இப்போ கரெக்டாக மேட்ச் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஆகாஷ் லெஃப்ட் கேம், யாருனே தெரியல, லெஃப்ட் போட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நல்லா இல்லை கேம் தான் லெஃப்ட் ஆகிட்டு போகிறாங்க போல இருக்குது. இல்லை இந்த ஹண்டர்ஸ்லாம் மொக்க ஹண்டர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஆவாங்களோ தெரியலை. ஹண்டராக இருக்கிறத விட ப்ராப்ஸாக இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா ஹண்டர்னால் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சாகணும். ப்ராப்ஸ்னால் அவங்க அங்கேயே உட்காந்துக்கலாம். அவங்க வரும்போது கூட மாறி இது பண்ணி எப்படியாச்சும் சர்வைவ் ஆகிடலாம். ஹண்டர்ஸாக இருக்கிறதும் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளை கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போது ஹண்டர்ஸ் பெஸ்ட் பிளேயர் நான் தான் கைஸ், நோட் பண்ணிங்களா? பெஸ்ட் பிளேயர் நான் தான். ஒரு வேறு லெவல் நாம் தான் நல்லா விளாண்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இது இப்படியே எல்லா லெவல்லையும் போதா இல்லை நம்ம வேறு யாராவது பெஸ்ட் பிளேயராக வராங்களான்னு பார்ப்போம். ஓகே, பரவாயில்ல, நானே நூபாட்டம் விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் என்னையை விடையும் மக்கா விளாட்றாங்க அப்படின்னா இருக்காங்க. அதனால தான் நான் வேணானே. இல்லை எல்லாம் ப்ரோ பிளேயராக இருந்தாங்க, இல்லை முன்னாடி நான் ஜாயின் ஆன டைம்லேயே ஜாயின் ஆகியிருந்தேன்னா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்திருக்கவே வாய்ப்பில்லை பெஸ்ட் பிளேயர்னு. ஓகே, இதுக்கு மேலே என்னால் மேட்ச் பண்ண முடியாது கைஸ். வெயிட் பண்ணுங்க. ஓகே இருங்க கைஸ், நான் கொஞ்சம் கொண்டு போயிடுறேன். ஓகே ஓகே கைஸ், அது வந்துட்டு இது பண்ணது வந்துட்டு அதுவும் கொஞ்சம் ஆயிடுச்சு. அதை சொல்லி புரிய வைக்க முடியாது உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், கௌஷிகா ரீஸ்பான். ஆமாம், நான் ரீஸ்பான். அப்புறம் ஹண்டர்ஸாக இருக்கும்போது நான் சொல்ல வந்தேனே, அதை நான் சொல்லாமல் விட்டுட்ட பாருங்கள். ஹண்டர்ஸாக இருக்கும்போது நம்ம தேவையே இல்லாமல் ஒரு ப்ராப்ஸையும் சுடாமல் நம்ம பாட்டுக்கு புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் டை ஆகிடுவோம் ஆட்டோமேட்டிக்காகவே. ஒன்றே அடிக்காமல் ஃபுல்லாக புல்லட்டை காலி பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி தான் ஆகும். அதான் கொஞ்சமாவது புல்லெட்டை நல்லா வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்ஸை பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக போட்டு தள்ளிங்க. அப்படி போட்டு தள்ளினீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புல்லெட் கிடைக்கும். யார் அதை மெசேஜ் பண்ணுறது? ஓகே கைஸ், போட்டு தள்ளிட வேண்டியதான். முடிச்சாச்சு.
இது நான் எப்போ எடுத்த வீடியோன்னு தெரியுமா? நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணி என்றைக்கு போடுறேன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்றைக்கு எடுத்தேன்னு எனக்கு மறந்துச்சு. ஆனால் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தேங்க. சீரியஸாக சொல்லணுன்னா நல்ல ஞாபகம் இருக்குது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. உண்மையிலே கைஸ் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. சீரியஸ்லி ஐம் டெல்லிங், இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 30+ வீடியோஸ் கிட்ட நான் எடுத்து வச்சுட்டேன். இன்னுமே நான் வந்துட்டு இந்த லீவ் ஃபுல்லாக என்னால் எவ்வளோ விளையாடி எவ்வளோ கேம்ஸ் விளையாடி எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து வச்சுருவேன். ஒரு நாளும் நான் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் எடுப்பேன். எடுத்துகிட்டு என்னென்னலாம் எடிட் பண்ணணுமோ அந்த வீடியோவோட அட்டாச் பண்ணி எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கு அடுத்த நாள் நான் போட்டுருவேன். அந்த மாதிரி பண்ணேன். வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன எடிட்டிங்ஸ்லாம் ஆட் பண்ணணுமோ அதோடு சேர்த்து வாய்ஸ் ஓவரையும் வீடியோவோட அட்டாச் பண்ணி அது கரெக்டாக இருக்குன்னு ஒன் டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் தெரியுமா? அது வேறு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட எடுக்கும். எக்ஸ்போர்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த வீடியோவே ரெடி ஆகும். இதே நீங்கள் வீடியோ எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க, போயிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எடுக்கணும். வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் அதை ஓரமாக வச்சிடணும். மறுபடியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த வீடியோவை பார்த்துட்டே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். அதுவும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் கூட நிறையா சேஞ்சஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணி மாடிஃபை பண்ணி அந்த மாதிரி பண்ணி அதையெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். வாய்ஸ் ரெக்கார்ட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சா அதுவும் ஓரமாக வச்சிடணும். இப்போ இந்த வீடியோவை எடுக்கணும். மறுபடியும் ஓரமாக வச்ச வாய்ஸ் ரெக்கார்டு எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த வீடியோவோட்ட அட்டாச் பண்ணிட்டு வீடியோவோட இன்ட்ரோ ப்ளஸ் அவுட்ரோ அது ரெண்டையும் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அதையுமே ஃப்ரேம் வரைக்கும் செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறது 1/2 மணி நேரம் ஆகும். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமும் ஒன் டைம் வீடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அப்போ தான் தப்பாக இருந்ததுன்னா கூட நம்மளால் டெலிட் பண்ணிட்டு மறுபடியாவது உட்காந்து எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அவ்வளோதும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த நாள் காலையில் நான் எழுந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ நான் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நான் ஸ்கூல் போனதுக்கப்புறம் பண்ண முடியுமானே தெரியல. கைஸ் நம்ம மாட்டிக்கிட்டோம். கைஸ் நம்மள மாதிரி இன்னொரு பாக்ஸ் ஆப்போசிட்லாம் போன்ஸ் ஷிட். ஓகே நம்ம காட் ஆகிட்டோம். ரீஸ்பான் பண்ண முடியலை கைஸ். நம்ம லைஃப்ஸ் இல்லை. ஓகே இது யாருன்னு தெரியல. அவ்வளோதான். சூப்பர். அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க. ஹண்டர்ஸ் வின் ஆகிட்டாங்க கைஸ். ப்ராப்ஸ் வின் ஆக முடியலை. பிரச்சனை இல்லை. இந்த தடவை கன்ஃபார்ம் நம்ம விளாடிக்கணும். ஹாய் கேர்லி ஹாய். எல்லாம் ஜாலியாக வந்துட்டு மெசேஜ் போட்டு விளையாடிருக்காங்க. வணக்கம்னு நாம் போட்டு விடுவோம். வணக்கம்ப்பா அப்படின்னு போட்டுருவோம். வணக்கம்னு போட்டுட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு வணக்கம் பான்னு. உள்ளேயே இறங்கல. அதுக்குள்ளே எவன்டா பண்ணியா மாட்டினா? கேர்லி அப்பா போலீஸா? காய்ஸ் கேர்லி அப்பா போலீஸ். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதான் என்னென்னமோ இப்போ அகல்யான ஒரு பொண்ணு சொன்னால் நீ என்ன தேடி வந்த அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு என்னங்கிறதுக்கு எப்போ அதுக்கு என்ன? ஓகே சொல்லு. இவங்க அட்ராசிட்டி தாங்க முடியலப்பா. இவங்க ஹண்டர்ஸா ப்ராம்ப்ட்ஸான்னு கூட தெரிஞ்சால் கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேய் கைஸ் நாமளும் போடுவோம். அவங்க மட்டும் சும்மா இது பண்ணியிருக்காங்க. ஹே கைஸ் my YouTube channel name is DK Tamil Gaming OITs. Please subscribe. போட போகிறேன். நம்ம கொஞ்சம் விளம்பரம் பண்ணுறது தானே. ஸோ ஓகே நான் வந்துட்டு ஃபுல்லாக டைப் பண்ணோன்னு படிக்கிறேன். ஒன்றா படிச்சுருந்தா கடுப்பாகும். மறுபடியும் ஃபுல்லாக டைப் பண்ணி படிக்கணும்ல. என்ன எம்எக்ஸ் பேஸா? ஹாய் நான் அதில் என்ன போட்டிருக்கேன்? ஹே காய்ஸ் மை யூடியூப் சேனல் நேம் இஸ் DK Tamil Gaming OIT. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். யாரெல்லாம் நம்ம சேனல் பேர் ஞாபகம் வச்சுருக்காங்க கூட தெரியல. நாவா? நான் அண்ணலாம் இல்லைப்பா, பொண்ணு கைஸ்.
ஓகேண்ணா புரியல. நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சூப்பர். எம்எக்ஸ் மாடு. யாரா அந்த எம்எக்ஸ் மாடுன்ட்டு தெரியலையா? பேசு. நம்மளை தான் மாடுங்கிறவங்கள சைடில் ஹாய்னு போட்டுருவோம். ஹாய், சப்ஸ்கிரைப் டு. மறுபடியும் போட்டு விடுவோம் இந்த கேம் பிளே முடியறதுக்குள்ளே மீன்ஸ் இந்த மேலே இருக்க டைமிங் இருக்குல்ல, அது முடியறதுக்குள்ளே எப்படியாவது போட்டுருவோம். டிகே தமிழ் கேமிங் ஐடி சப்ஸ்கிரைப். ஏன்னா சேனல் பேர் மறந்துடும், அதனால தான் சொல்கிறேன். மறந்துட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, மறக்கக்கூடாதுல்ல, அதான் ஞாபகப்படுத்துகிற மாதிரி கடைசியாக ஒரு தடவையும் போட்டு விட்டுருவோம். ஞாபகம் இருக்கண்டல்லன்னு. ஓகே, இந்த ஓரமாக போய் உட்காந்துருவோம். நேரடியாக பார்க்குவாங்களும் என்னமோ ஒன்று, நம்ம டைம் ஆரம்பிச்சிச்சு வந்துடுவாங்க. ஆஹா, ஹண்டர்ஸ் இவ்வளோ பேரா? ஹண்டர்ஸ் 5 பேர். என்னையா? ஓ, எம்எக்ஸ்சிபியா பேர்? அதான் எம்எக்ஸ் சொல்லின்ட்டுருக்காங்களா? என்னையா பர்கரே இங்கே வராத, என்னையே மாட்டி விட்றாத. ஐய, என்னையே சுட ஆரம்பிச்சிட்டானோ. அது என் பக்கத்தில் உட்காந்தா அது மேலே சுடுற புல்லட் என் மேலே பட்டு என் மேலே சந்தேகம் வந்து என்னையே சுட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வெளில வந்தால் எல்லோரும் என்னையை சுட்டு போட்டே சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, நம்ம வந்துட்டு பெஸ்ட் பிளேயருங்கிறது போயிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் டு டிகே தமிழ் கேமிங் ஐடின்னு போட்டு விட்ருவோம். ஓகே, நான் போட்டதுக்கு ஆமான்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம போக வேண்டியதான். வேறு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே நிறையா இருக்கே சந்தேகம். சுடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே என்னைய பண்ணியாக மாற்றினீங்கன்னா நான் என்ன பண்ணேன்? அப்போ இதாக தான் இருக்கும். முடிச்சாச்சு, கதை முடிஞ்சிடுச்சு. திடீர்னு என்னமோ சொன்னாங்களே ஏதோ. என்னைய